வணக்கம். நான் உங்கள் சுபா ஸ்டோரி டைம் சுபா பேசுகிறேன். சமீபமாக நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி போயிருந்தேன். நைட்டு எல்லாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் திருவனந்தாள் பூஜை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது திருவண்ண பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பார்த்ததில்ல, எல்லாரோடையும் நம்மளும் போகலான்னு நாங்கள் எல்லோரும் போனால் நைட்டு எல்லா பூஜையும் முடிஞ்சு எல்லோரும் சாமி கும்பிட்டு வெளியேறினதுக்கப்புறம் எல்லாரையும் வெளியேற்றிட்டு உள்ள ஒரே ஒரு ஐயரும் அவருக்கு கூட பிரசாதம் கொண்டு போவாங்க. எல்லா பிரசாதத்தையும் ஒன்றா போட்டு, அதாவது முறுக்கு, அப்பம், அப்புறம் இது உட்காரை, அதுக்கு கூட தோசை, இதெல்லாம் ஒன்றா போட்டு அதை பிரசாதத்தை ஃபுல்லாக வச்சு அவருக்கு நம்ம எல்லாரையும் கொடிமரத்துக்கிட்ட வரைக்கும் அனுப்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து அவரை ரங்கம்மனார் இப்போ ஆர்த்தி பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவர் அந்த ஆர்த்தி எல்லாம் முடிஞ்சிட்டு, ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, தோசை அந்த இது கொண்டு போன பிரசாதங்களை ஒன்றா சேர்த்து நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். இது சிவன் கோயிலில் நடக்கிற பள்ளியறை பூஜை மாதிரி. இது பெருமாள் கோயில், அதாவது ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். அந்த இது பார்க்குறதுக்கு, திருவனந்தாள் பூஜை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. முடிஞ்சால் போய் பாருங்கள். தேங்க்யூ.